ஐயா ஐயா வணக்கம். உங்களை வந்து ஒரு சின்ன நேர்காணல் எடுக்கணும். வாங்க வாங்க உள்ளே வாங்க வாங்க. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நல்லது. ரெண்டு நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆமாங்க. வாங்க ப்ளீஸ் கம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. மீட்பர் தொலைக்காட்சியின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வாங்க பேசுவோம் என்கின்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேசவிருக்கின்ற ஒரு ஆளுமை திரை ஊடகத்தில் புதிய யுத்தியை இன்றைக்கு கடைபிடித்திருக்கிறார், எடுத்து செல்கிறார். என் வழி தனி வழி அப்படிங்கிறது போல இன்றைக்கு கிறிஸ்துவ விழுமியங்களை திரை ஊடகத்தின் வழியாக மக்களுக்கு எடுத்து சென்று கொண்டு இருப்பவர் திரு ஜே ரமேஷ் அவர்கள். அழைப்போமா இன்னைக்கு? வணக்கம். இன்றைக்கு உங்களை முதல்ல வழக்கமாக நீங்கள் அவங்க சொல்லுவீங்க காஸ்பல் ஃபில்ம் மேக்கர் ஜே ரமேஷ் அப்படின்னு. இங்கே மீட்பர் தொலைக்காட்சியின் சார்பில் உங்களுக்கு வந்து இறை மறை பறை திரை இயக்குனர் அப்படின்னு வச்சுருக்குறோம். கூட ஒரு நிறை சேர்த்துருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அறையில் வந்து அதை நிறைவாய் செய்கிற ஒரு ஆமாம், அது இன்னைக்கு அது வந்து நிறைவு வந்து மக்கள் சொல்லணும். எனக்கு நிறைவாக இருக்குது அப்படிங்கிறது. வழக்கமான கேள்வியிலேருந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு. உங்களை பற்றிய தகவல்கள், தொடக்க கால தகவல்கள், இளமை காலங்கள் அது எப்படி இருந்துச்சு? இளமை காலங்கள் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து தான் வந்தேன். சொந்த ஊருங்க? ஆமாம். ஸோ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. அம்மாவுடைய ஊர் வந்து செங்கல்பட்டு. ஆனால் அப்பா வந்து அவர் கொஞ்சம் உடல்நிலை சுகமில்லாமல் இருந்ததுனால அவருக்கு பணியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை அப்போது, நான் பிறந்ததுக்கு முன்னாலேயே. அதனால் ஒரே ஏர்னிங்கு அம்மா தான். டீச்சர் ஃபேமிலி, அப்பாவும் டீச்சர் அம்மாவும் டீச்சர், எல்லாருமே டீச்சர்ஸ் நினச்சேன். அதனால் அவங்க தான் இந்த சோல் பிரெட் வின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வீட்டில் ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் அம்மா தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு குடும்பத்திலிருந்து தான் வந்தேன். ஒரு நல்ல ஒரு பெந்தகோஸ்தே ஃபேமிலின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ நான் போன சபை அந்த மாதிரியான ஒரு சபை. அப்படி தான் என்னுடைய சின்ன வயசு. படித்ததெல்லாம் ஒரு நார்மல் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் சின்ன வயசில் நல்லா தான் படித்தேன். எங்கள் வீட்லேயே நான் வந்து நல்லா படிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் தானே சொல்லுவாங்க. நாங்கள் 4 பேர், 2 அக்கா ஒரு அண்ணன், நான் தான் கடைசி. கடைக்குட்டி சிங்கம். அந்த சிங்கம் தான் வந்து இப்போ சினிமாவில் வேட்டையாடுது போல் இருக்கு. ஆமாம், சின்ன வயசில் ரொம்ப சேட்டை பண்ணுவேன். அது இல்லாமல் எனக்கு ரொம்ப ஒரு வெறித்தனமான சினிமா மேலே ஒரு மோகம்னா அந்த அளவுக்கு ஒரு மோகம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமா பாட்டு, கதை, கவிதை இதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு எழுத்தாளனாக வரணுன்னு தான் என்னுடைய சின்ன வயசு கனவு. வந்து ஒரு பெரிய நாவலாசிரியராக வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து வைரமுத்து அந்த காலேஜ் நாட்களில் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் மேலே ஒரு பெரிய கவிதை, ஆமாம், அதில் அப்படியே ஷிஃப்ட் ஆச்சு. அப்புறம் கவிதை நிறைய எழுத ஆரம்பித்தேன். கவிதைகள் எழுதுறது, அது பத்திரிகைகளெல்லாம் வரும்போது அது ஒரு பெரிய அங்கீகாரம் நமக்கு கிடைக்குதுன்றதுனால நம்மளும் கவிஞர் தான்ன்ற ஒரு அப்போவே செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு வந்துட்டீங்க? செங்கல்பட்டு நான் பிறந்து வளர்ந்ததே, அம்மா மட்டும்தான் இங்கே வந்து. சரி சரி சரி. இப்போது நீங்கள் பெந்திகாஸ்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொன்னீங்க. வாய்ப்பே இல்லையே. நீங்கள் அதுக்கு அப்போவே சென்சார் போல. அதுக்கப்புறம் அம்மாவால் நாங்கள் எல்லாருமே அங்கே போகிற மாதிரி போயிட்டுருந்தோம். பட்டு பள்ளி இறுதியிலலாம் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே சிஎஸ்ஐ பேக்ரவுண்டாக ஆயிடுச்சு. இப்போ பெண்டிகாஸ்ட்லேருந்து அப்படி சிஎஸ்ஐக்கு. ஆமாம். இப்போது இந்த பெண்டிகாஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு செட்டப் இருந்துச்சுன்னாவே அங்கேயே சென்சார் போட்டுருவாங்களே. அது இல்லை, நான் சினிமா வர்றது வந்து அம்மாவுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. சினிமாவில் வந்து ஏன்னா எல்லாமே எதிர்ப்பு, வீட்டில் யாருக்கும் அந்த விருப்பமே கிடையாது. அம்மா வந்து ரொம்ப டெட் அகேன்ஸ்டாக இருந்தாங்க சினிமாவில் போகக்கூடாதுன்றதுல. அதையும் மீறி என்னுடைய அந்த சினிமா மோகம் வந்து நான் சினிமாவுக்கு போயே ஆகணுன்ற தீர்மானத்தோடய இருந்துட்டு. அதுலேயும் இந்த பெண்டிகாஸ்ட்லேயும் சிபிஎம்மா டிபிஎம்மான்னு இருக்கு. இல்லை இது அந்த மாதிரி
டினாமினேஷன் நேம் அப்படி கிடையாது இது. ஏன்னா அப்போவே அவங்க வந்து அது மாதிரி டினாமினேஷன் நேம் இல்லாத ஒரு பிளேஸ் ஆஃப் த சர்ச் தான் வந்து வச்சுருந்தாங்க. அவர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெகோவா ஷம்மான்னு சொல்லி. அது வந்து சபையின் பெயர் தானே ஒழிய அது வந்து டினாமினேஷனாகவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ஜெகோவா ஷம்மான்றதை வந்து அப்படியே அது ஒரு குரூப்புன்ற மாதிரி வந்தது. பக்சிங் அவர் பஞ்சாப்காரர், அவருடைய தலைமையில் நடந்த இதுதான் அது. உங்களுடைய இந்த திரை ஊடகத்தில் உள்ள நுழைவதற்கான வாய்ப்பு எப்போ கிடைச்சதுங்க? திரையில் நுழையிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா, அதான் கவிதையிலேருந்து ஷிஃப்ட் ஆகி ட்ராமா ஸ்டேஜ் பிளேக்கு வந்து போனேன். அந்த ஸ்டேஜ் ட்ராமா போடும்போது நண்பர்கள் நிறைய கல்லூரி நண்பர்கள்லாம் கூட இருந்தாங்க. அதில் ஒரு இயக்குனர் செல்வா அப்படின்னு சொல்லி, அவரும் நானெல்லாம் ஒன்றா பச்சையப்பன் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தோம். அப்போவே 81 to 84, 81லேருந்து 84. அப்போ அவரும் வந்து சினிமாவில் சான்ஸ் தேடி அவர் இயக்குனர் ஆகணுன்ற இதில் இருந்தார். அவர் இயக்குனர் ஆன உடனே என்னுடைய எழுத்து எல்லாம் பார்த்ததுனால அவர் கூட வர சொல்லி அவர்கிட்ட வந்து ரைட்டிங்கில் நான் உள்ள நுழைஞ்சேன். ஏன்னா என் நாடகம் பார்த்து அதில் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, நான் வந்து டைரக்டர் ஆனால் நீங்கள் தான் என்னுடைய ரைட்டர்ன்னு சொல்லி அப்படி போய் அவர் கூடவே அசோசியேட் ஆகி அவர் கூடவே வசனகர்த்தாவாகி அப்படியே அவருக்கே பாடல் ஆசிரியராக அந்த மாதிரி எல்லாம் பல பரிமாணங்களில். இவ்வளோ படத்துக்கு டிப்பிக்கல் அந்த திரைப்படங்களுக்கு, அதாவது ஃப்யூச்சர் ஃபில்முங்களுக்கு எவ்வளோ படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க? நான் ஒரு 12 படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கேன். பாடல்களே வந்து ஒரு 75 பாடல்கள்கிட்ட எழுதியிருக்கேன். சொந்தமாக பாடல்களும், திரைப்பட பாடல்கள், சீரியல்ஸில் நிறைய டைட்டில் சாங்ஸு வந்து ஏகப்பட்ட டைட்டில் சாங்ஸ், ரொம்ப பாப்புலர் சாங்ஸ்லாம் எழுதியிருக்கேன். அதனால் என்னுடைய என்ட்ரி இதுதான், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகி அதில் அவர்கிட்ட அசோசியேட்டாக சேர்ந்ததுக்கப்புறம் டைரக்ஷன் மேலே ஒரு ஈடுபாடு. அந்த முதல்ல சின்ன வயசுலேயே எனக்கு இந்த பாலச்சந்தர் பாரதிராஜா அவங்க படங்கள் ரொம்ப, மகேந்திரன் சார் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். அது அந்த ஒரு விருப்பத்தில் நம்மளும் வந்து அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம்ஸ் பண்ணணுன்ற ஒரு இது இருந்தது. சரி. குறிப்பாக இந்த படத்தில் இந்த வசனம் என்னதுதாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதை மாதிரி குறிப்பாக சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போ வந்து சொல்லுவாங்க எல்லாம் கானா பாடல்கள் வந்து தேவா வந்து, தேவாவுக்கு முன்னால் நான் எழுதினேன். ஏன்னா தலைவாசல்ன்ற படம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட். அதில் இருந்த 8 கானா பாடல்களும் நான் எழுதின பாடல்கள். அதுக்கப்புறம் தான் வைகாசி பிறந்தாச்சு எல்லாமே அந்த படம்லாம். அதில் ஒரு பாட்டு சும்மா சொல்லக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லை, அதில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அப்போ வந்து பச்சையப்பன் கல்லூரியில் வந்து எலெக்ஷன்னாலே வந்து கேன்வஸிங்கில் கானா பாடல்கள். ஆமாம், அப்போ பச்சையப்பன் கல்லூரி. அதனால் அந்த ஷூட்டிங்கே பச்சையப்பன் கல்லூரியில் தான் பண்ணோம். தலைவாசல் படமே பச்சையப்பன் கல்லூரி பேஸில் தான் கதையே, அது எழுதப்பட்ட கதையே அந்த பேக்ரவுண்டு, அங்கே படிக்கிற பிள்ளைகள், அப்போ நடந்த சம்பவம், செவுரு வச்சார் ஒரு பிரின்ஸ்பால், அது வந்து அதை உடச்சி ஸ்ட்ரைக் பண்ணி அதெல்லாமே அந்த படத்தில் வரும். அதனால் அந்த நிஜ கதையாகவே இருக்கணுன்றதுனால அப்போ பாடப்பட்ட அந்த பாடல்கள் எல்லாம் வந்து நான் எழுதின பாடல்கள். நீங்கள் பேசிக்காக வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர், கவிஞர், பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு, பாடல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இந்த ஆய்வு சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய்வு சிந்தனை, ஒரு ஆய்வு பண்ணி அதன் மூலமாக வந்து பல செய்திகளை தருவிப்பது அப்படிங்கிற இதெல்லாம் எப்போ உங்களுக்கு? அது ரொம்ப லேட்டு. நான் வந்து ஊழியத்துக்குள்ளே வந்ததே வந்து 2006 அப்புறம் தான். 2010 தான் நான் வந்து மினிஸ்ட்ரி, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு சொல்லி வந்தது. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட வந்து நான் சினிமா அந்த எழுத்தில் தான் இருந்தேன், திரை எழுத்துன்றதுல தான் இருந்தேன் வழியா. இந்த ஆய்வு சிந்தனைன்றது சத்தியத்தை தேடி என்கின்ற படம், அது அந்த படத்துக்காக நிறைய நம்ம சேகரிப்பு நிறைய போக வேண்டியதான். அது சாது செல்லப்பாயே எனக்கு வந்து அவர் தான் என்னுடைய குரு. அவருடைய தொடர்பு கிடைச்சதுக்கப்புறம் அவருடைய நூல்கள் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அவர் மூலமாக, இந்த படத்து மூலமாக நிறைய கிறிஸ்தவ இலக்கிய ஆய்வாளர்களுடைய நட்பு, அந்த ஊக்கம்லாம் எனக்கு கிடைச்சிது.
ஒரு ஒரு பெரிய ஒரு இது அது ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்டியூட்டு. அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து இது போன்ற கருத்தரங்கு, இது போன்ற கான்டெக்ஸ்ட்லைஸ்டு மெத்தட் ஆஃப் டீச்சிங்னு சொல்கிறோம் இல்லையா, கம்பேரிட்டிவ் ரிலிஜன், அதுக்கு வந்து கருத்தரங்குகள் நிறைய நடந்து கொண்டிருந்த சமயத்தில் என்னுடைய திரைப்படத்தில் நான் எழுதுனதை பார்த்து நேரடியாகவே என்னை வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியாக அவங்க என்னை கூப்பிட்டாங்க. அதில் நான் பயிற்சியை எடுக்காமே நேரடியாக ஆசிரியராக போய் ஜாயின் பண்ணேன். நீங்கள் திரைப்படத்தை பணி செய்தீங்க 25 ஆண்டுகள் இருக்குமா? 25 ஆண்டுகள் பணி செய்துட்டு அதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் வருவதற்கு காரணி எதுலேருந்து? இந்த திரை அந்த மையத்திரையிலிருந்து, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்கிறது, அந்த மையத்திரை ஊடகத்திலிருந்து தனித்திரை, அதாவது இண்டிவிஜுவல் கிறிஸ்துவ திரைப்படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ கிடைச்சிது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னுடைய 3வது படம், அதாவது சத்தியத்தை தேடிக்கு முன்பாக நேசம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். வடிவுகரசியம் நான் நடித்தேன். ஆமாம். அந்த படத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து நீங்கள் சொல்கிற தனித்திரை என்ற ஒரு ஊடகம் அதுக்குள்ளே வந்தேன். அதுக்கு முன்னால் கூட வந்து என்னன்னா, நம்ம இதையும் பண்ணுவோம் அதையும் பண்ணுவோம் இல்லை. அப்படின்ற நேசம் படத்திலே நீங்கள் கிறிஸ்துவ விழுமியங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. சொன்னேன். ஆனால் அதுலேயும் ஒர்க் பண்ணலாம், இதுலேயும் ஒர்க் பண்ணலான்ற ஒரு அப்படி இருந்தேன். சினிமா வந்ததுன்னா சினிமா பண்ணுவோம், இது வந்தா மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுற, அதாவது மைய திரை ஊடகம் அப்படின்னு சொல்கிற, அதுலேயே கூட வந்து ஞான சௌந்தரி, ஞான ஒளி, அன்னை வேளாங்கண்ணி, புனித அந்தோனியார், குழந்தை இயேசு, இந்த படங்கள்லாம் கூட வந்தது. நாம் அப்படி கூட எடுத்துக்கலாம் இதை. ஆனால் உங்களுடைய அந்த நேசம் படம் தொடக்கம் வந்து டிப்பிக்கலாக வந்து ஒரு நற்செய்தியை அறிவிக்கிற மாதிரி, இயேசுவை பற்றி நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால்தான் உங்களுக்கு வந்து இப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 போதக வழிமுறை அதில் இருந்துச்சே. கண்டிப்பாக அது மிகப்பெரிய காரணம். மனதின் ஆழத்திலிருந்து சொல்லணும்னா காலிங், அழைப்பு. இது வந்து அப்படி தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் அ காலிங். எனக்கு வந்து கடவுள் உணர்த்தியது அது. அதில் ரொம்ப நான் அதிகமாக என்னை ஈடுபடுத்தி கொள்ள விரும்பியது என்னென்னா நற்செய்தி. ஸோ நற்செய்தியின் அடிப்படையில் பண்ணும்போது போதனை ஆட்டோமேட்டிக்காக அதில் வரும். அப்போ அந்த போதனை வரும்போது அதை வந்து ரொம்ப ராவாக இல்லாமல் கதையோடு கூட கலந்த வகையில் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு தனி ஃபார்முலாவை நான் கொண்டு வந்தேன். யாரையும் புண்படுத்தக்கூடாது, யாரையும் வற்புறுத்தக்கூடாது. அதே நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான ஆய்வுகளில் இறங்கி நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அதுக்கு பிறகு தான் வந்து இந்த சத்தியத்தை தேடி அந்த படங்கள் எல்லாமே வந்தது. உங்களுடைய அந்த முதல் சத்தியத்தை தேடி ஒளியை தேடி படத்தில் இயேசுனுடைய பிறப்பு ஆய்வுக்கான அந்த வேதாகமங்களில் வேதங்களில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. அதிலே வந்து ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சாருகாசன் பக்கத்தில் திருவிவிலியம் மொழிபெயர்க்கப்பட்ட விவிலியத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் பேசுகிறது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகளாச்சு. எதில்? அந்த படத்தில் திருவிவிலியம் படிக்கணுன்றது வந்து என்னுடைய சொந்த கருத்து. திருவிவிலியமும் படிக்கணும், திருவிவிலியம் மட்டுமே இல்லை, திருவிவிலியமும் படிக்கணும் அப்படின்றது. அப்போ வந்து என்னென்னா நானே அதான் உண்மை. நான் அப்போ தான் என்ட்ரி உள்ள, எனக்கே வந்து இந்த அளவுக்கு இறையியலில் உள்ள போனதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான், லேட்டராக தான். அதுக்கப்புறம் நான் பைபிள் டீச்சர், இன்றைக்கி நிறைய பைபிள் காலேஜில் டீச் பண்ண அளவுக்கு வந்தது எல்லாமே பின்னாளில் தான். அப்போ வந்து எனக்கே வந்து திருவிவிலியமே தெரியாது. ஆனால் திருவிவிலியம் நல்லதுன்றது மட்டும்தான் தெரியும். அப்போ நான் எழுதின வசனங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச பைபிள் பவர்ஸ் மொழிபெயர்ப்பு அதில் இருந்ததுனால தான் அதை பண்ணேன். இன்னொன்று என்னென்னா, சான்ஸ்கிரிட்டு தான் வந்து பிராமணர்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமான மொழி என்னும் போது அவர்களுக்கு சத்தியம் சொல்லும் போது இந்த பைபிள் பெட்டராக இருக்கும்னு. அடுத்த கேள்வி அதுதான். உங்களுடைய கிறிஸ்துவ விழுமியங்களை எல்லாருக்கும் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா, அல்லது ஒரு சமூகத்துக்கு மாத்திரம் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதில் 2 படம் தான் குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொன்னேன். அது எப்படி நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கிறீங்க? அப்படி இல்லையே. ஏன்னா இந்த 2 படம் தான் அது ரீச்சு.
சரி, அமாவாசைன்னு ஒரு படம் பண்ணேன். அது முழுக்க முழுக்க சென்னை ஸ்லாங்கு, மெட்ராஸ் ஸ்லாங்கில் தான் எடுத்தேன். குடிகாரனுடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக எடுத்தேன். அது என் மகனேன்னு ஒரு படம் எடுத்தேன். ஜேன்னு ஒரு படம் எடுத்தேன். அது வந்து முழுக்க முழுக்க ரவுடிசம், மர்டரு, சேஸ், அப்படியே பக்கா ஃபில்மாகவே படமாகவே தான் அது எடுத்தோம். தேட்டரில் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி தான் எடுத்தோம். அப்புறம் கடைசியாக அது சேனலில் வந்தது. அதனால் நான் வந்து எல்லா ஜானர்லேயும் தான் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? 21 நற்செய்தி படங்கள் மட்டும். 21 ஓம் ஷாலோம் வந்து 21வது படம். அதுக்கு முன்னால் தொலைக்காட்சி படங்கள், அதாவது டெலிஃபில்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஓம் ஷாலம் வந்து 101வது படம். அப்போ எனக்கு சினிமாவில் இருந்தப்போ 80 படங்கள் பண்ணியிருக்கேன். 80 படங்கள். ஒரு 2-3 படங்கள் மட்டும் சும்மா பேர் சொல்ல முடியுங்களா? அதான் தொலைக்காட்சி படங்கள். சினிமா படங்கள். சினிமாவில் நான் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படம்னாக்கா காலாட்படைன்னு ஒரு படம் பண்ணேன். பாப்புலர் ஃபில்ம்ஸ் நான் ஒர்க் பண்ணது என்னென்னா, பூவேலி, கார்த்திக் எழுதிய பூவேலி படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன். அர்ஜுன் நடித்த கருணா படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் வசனங்களா? ஆமாம். அப்புறம் இன்னைக்கு மிக பிரபலமான நடிகர் அஜித்துடைய முதல் படம் அமராவதிக்கு நான் தான் வசனம் எழுதினேன். அதனால் அதெல்லாம் நான் பண்ணேன். இல்லை, அதெல்லாம் செஞ்சவர் தான் இன்னைக்கு இங்கே இப்படி அதை சொல்லணுன்றதுக்காகத்தான். அதனால் அது நிறைய பண்ணேன். சீரியல்ஸே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். மெகா சீரியல்ஸ்லேயே ஒரு 3-4 சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். கடைசியாக நான் பண்ணது வந்து குஷ்பு அவங்க தயாரிப்பு, அவங்க கதாநாயகர் நடித்த கல்கி என்ற சீரியல். அது நான் தான் டைரக்டர் அதுக்கு. அதனால் தோட்டான்னு ஒரு படம், நம்ம இப்போ அந்த நடிகர் அவருடைய படம் தான் லாஸ்ட் நான் வசனம் எழுதிய கடைசி படம் வந்து தோட்டா. அதாவது அந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதில் செக்குலர் ஃபில். செக்குலர். இப்போது உங்களுடைய அந்த படத்தை ஒளியை தேடி படத்தில் ஒரு சின்ன ஐயா வந்திருக்காரு. வாங்கோ. எப்படி இருக்கே கோதண்டராமா? உங்க புண்ணியத்துல நன்னா இருக்கேன். பகவான் புண்ணியத்திலேன்னு சொல்லு. மகேந்திரா, ஐயாவுக்கு அந்த சேர் எடுத்து போடு. இல்ல, இருக்கட்டும். இயேசுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரும் ஒரு தெய்வம். சத்தியம்னா என்ன தெரியுமா? சத்தியம்தான் தெய்வம், தெய்வம்தான் சத்தியம். சத்தியம் எத்தனை இருக்க முடியும்? ஒண்ணுதான் இருக்க முடியும். ஆனா அதுக்கு பல பேர் இருக்கும். நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் தெரிஞ்சதை சொல்லட்டுமா? எபிரேயத்துல ஜோசுவா, கிரேக்கத்துல ஈசுசா, அரபியில ஈசா, ஆங்கிலத்துல ஜீசஸ், தமிழ்ல ஈசன், அதாவது இயேசு. கிறிஸ்துன்னு சொல்றாளே அது? எபிரேயத்துல மேசியா, கிரேக்கத்துல கிறிஸ்டாஸ், ஆங்கிலத்துல கிரைஸ்ட், தமிழ்ல கிறிஸ்து அல்லது இறைவன். கிறிஸ்து என்றால் எண்ணெய் ஊற்றி அபிஷேகிக்கப்பட்டவர்னு அர்த்தம். தோமா காலத்தில் வாழ்ந்ததாக நிரூபிக்கப்பட்டு வருகிற திருவள்ளுவர் திருக்குறளில் இறைவாழ்த்தில் மட்டும் 2 இடங்களில் இறைவன் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கார். கடைசியில நீங்க என்ன சொல்ல வந்தேளோ அங்கேயே வந்துட்டேள். நீ நம்பணும்னு நான் இதை சொல்லல கோதண்டராமா. நான் படிச்சு ஆராய்ஞ்சதை சொல்றேன். நான் பல வேதங்களையும் மற்ற சமய நூல்களையும் படிச்சேன். ஆனா என்னோட அன்பு பரிசா ஒரே நூலை உனக்கு கொடுக்கறேன், நீயும் படிச்சு பாரு. நீ கிறிஸ்தவனா மாறணும்னு இதை நான் கொடுக்கல. நீ வேதங்களை அறிஞ்சவன், இந்த வேதத்தையும் தெரிஞ்சுக்கோ. இப்போது உங்களுடைய அந்த படத்தை ஒளியை தேடி படத்தில் ஒரு சின்ன எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. அதை சரி, அவர் பேருங்க காத்தாடி ராமன், கோதண்டராமன். அவருக்கு பெராலிசிஸ் அட்டாக் ஆகிடும். சீனில் பார்த்தீங்கன்னா, வாங்க அண்ணா உட்காருங்க அப்படின்னு இவரை உட்கார வச்சுருவீங்க. ஏன் அவர் வந்து பாஸ்டர் உட்கார வைக்காத
அப்படியே நிற்க வச்சிட்டீங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட பார்வை. அது மாதிரி அவர் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணலை. ஃப்ரேமிங்கில் பார்க்கும்போது பேலன்சிங்காக அந்த இடம் வந்து மறுபடியும் ஒரு சேரு அது வேண்டாம் இருக்க பக்கத்துலேயே ஒரு சேர் இருக்கு. அவர் வந்து நிற்கிறாருன்றதுனால நான் வேணும்னு நீங்கள் நிற்கதான், நீங்கள் அப்படியே நில்லுங்க உட்காந்துடாதீங்கன்னா நான் சொல்லலை. காட்சி அப்படி அமைப்போ நான் பண்ணல. இல்லை நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே அது தோணுது வழிய. இல்லை, இப்போ உட்காருதல் என்பது வந்து உங்களுக்கு காட்சியாக இருக்குது. ஆனால் அங்கே 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. அதான் இதான் முதல் முறையாக கேட்குற விமர்சனம். இது வரைக்கும் யாரும் அது மாதிரி கேட்கல, நீங்கள் மட்டும் தான் கேட்டிருக்கீங்க. அதனால் அது வந்து நான் திட்டமிட்டு அது மாதிரி எல்லாம் இல்லை, அது மாத்திரம் இல்லை. அந்த காட்சி நிற்க வைக்கிற காட்சி மாத்திரம்னு தான் நான் கடந்து போயிருப்பேன். அதுக்கு அடுத்தது ஒரு சீன், அவர் அந்த பேப்பர் கொடு அப்படின்னு அவர் கேட்பார். அதை வந்து அவர் வந்து குனிஞ்சு இப்படி கொடுப்பார், கையை இங்கே வச்சுக்கிட்டு அப்படி ரொம்ப பவ்யமாக கொடுப்பாரு. இது மீண்டும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி கிடையாது.